ஒரு முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணிருக்கார் அப்படின்றத இந்த இடத்துல சந்தோஷமா நாங்க பதிவு பண்றோம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சமூக வலைதளங்கள்ல ஆல்ரெடி எல்லாருமே பதிவிட்டுட்டே இருக்காங்க, பாராட்டிக்கிட்டே இருக்காங்க, இப்போ அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை தான் நம்ம இங்க சொல்ல போறோம். என்ன நடந்துச்சு, யார் வின்னர் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ கடைசியா வந்து ஒரு 5 பேர் உள்ள இருக்காங்க. முத்துக்குமரன், விஜய் விஷால், அதுக்கப்புறம் பவித்ரா, ரயான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க 5 பேரும் உள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 108வது நாள் இந்த பிக் பாஸ் சீசன் தொடங்கின உடனே, தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கமல் அவர்கள் முதல்ல விலகிறாரு. இந்த மாதிரி என்னோட படப்பிடிப்புகள் வேலைகளும் பர்சனல் வேலைகளும் நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் இந்த சீசன் ஹோஸ்ட் பண்ணல அப்படின்றாரு. யார் வரப்போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. சிலம்பரசன் நாங்க, அதுக்கப்புறம் பார்த்திபன் அவர்கள், சரத்குமார் அவர்கள், பெரிய பெரிய ஜாமான்கள் பேர்லாம் இதில் அடிபட்டுச்சு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உள்ள வராரு. அவர் உள்ள வந்ததும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அச்சோ இவர் வந்து தத்துவமா நிறைய பேசுவார், இவர் வந்து எதுவுமே கிடையாது, நான் வந்தேன்னா கட் அண்ட் ரைட்டா பேசுவேன், இது மாதிரி தான் ஷார்ப்பா பேசுவேன், யார் என்ன பேசினாலும் டக்கு டக்குன்னு என்ன கேள்வி அதுக்கு பதில், அவ்வளோதான். ஆடியன்ஸும் வந்து போர் அடிச்சிடக்கூடாது, ஆடியன்ஸுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது, வீட்டில் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது, வீட்டில் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ விஜய் சேதுபதி அவரோட ஸ்டைல் வந்து ஒரு யூனிக்காக இருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆரம்பத்தில் சிலர் வந்து யாருமே பேச விடலை, அவர் வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்படி இருந்தால் தான் இந்த ஷோ, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா 1 வீக்கான எபிசோட 2 நாளில் நான் எல்லா கண்டென்ட்டும் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இப்படி தான் போகணும் அப்படின்றது அவரோட ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. மக்கள் விஜய் சேதுபதி அவர்களை பிக் பாஸ் ஹோஸ்டாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபேட்மேன்ல தொடங்கி கடைசியாக உள்ள புகுந்த நிறைய நண்பர்கள் முதற்கொண்டு, ரயான் முதற்கொண்டு, அந்த டீம் முதற்கொண்டு எல்லாருமே போயிருந்தாங்க. நிறைய டாஸ்க் வச்சிருந்தாங்க, நிறைய எமோஷன், நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய விஷயங்கள், இது எல்லாமே கலந்த வண்ணமாக தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 இருந்தது. இதில் யார் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு அளவில் இருந்தப்போ எல்லாருமே வந்து ஒரு 3-4 பேரை சஜஷனில் வச்சிருந்தாங்க. தீபக்கா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் அப்படின்னு அவங்களோட வரிசைப்படி ஒரு 4-5 பேரை வந்து எல்லாரும் மக்கள் முதற்கொண்டு ஒரு கருத்தில் வச்சிருந்தாங்க. ஆனால் யாருக்கும் எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்டாக அமைஞ்ச வகையில் ரயான் வந்து ஃபைனலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உள்ளே வர்றாரு. அதுவே பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓகே, அவர் உள்ளே போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு தீபக் அண்ட் அருண் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டாங்க. ஆனால் 2 பேரையும் ஒரே வாரத்தில் எவிக்ட் பண்ணதான் ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்டாகவே அமைஞ்சுது. ஏன்னா அருண் மேலே அவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சமீபத்தில், அதாவது அவர் வெளியே போகிறதுக்கு பல வாரங்களாக அவர் சரியாக விளையாடலை அப்படின்னாலும் அவர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. அர்ச்சனா வேற உள்ள வந்து நல்ல கண்டென்ட் வேற கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பண்ணுங்க, இப்படியே இருங்க, கோவம் வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மறைமுகமாக தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் அவரை பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தீபக் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து நான் வந்து ஓகே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அவர் நிறைய இடங்களை பதிவு பண்ணிட்டே இருந்தார். அந்த மனுஷனே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் ஒரு மாதிரி அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டே இருந்தாருங்க. ஒரு ஃபேட்மேன் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, சாச்சனா ஒரு பக்கம் விளையாண்டாலும் சரி, தீபக் வந்து எல்லாமே ஓவராலாக பார்த்துட்டு அவர் லீடராக, அதாவது கேப்டனாக வரும்போதெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், கோவம் வரப்போ கோவத்தை காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நடுவில் மஞ்சுரியா இருக்கட்டும், ஆனந்தியா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் உள்ள இருந்தப்போ யாருமே பெருசா ஜொலிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம வந்துருவோம். நீங்க என்னடா இதெல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த எபிசோட்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், நீங்க ஃபைனலா சொல்லிடு என்ன நடந்துச்சு அப்படின்றதான். ஸோ முத்துக்குமரனா இருக்கட்டும், விஜய் விஷாலா இருக்கட்டும், ரயான், சௌந்தர்யா, பவித்ரா, இந்த மாதிரி நண்பர்கள் உள்ள இருக்காங்கல்ல, இவங்கள யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமா எதிர்பார்க்கப்பட்டு இருக்க நிலையில நேத்து இதுக்கான எபிசோட், அதாவது இதுக்கான ஷூட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வழக்கம் போல தான் ஒருத்தர் எவிக்ட் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது எபிசோட் ஓவராலாக ஷூட் முடிஞ்சிச்சு. விடாமுயற்சியும்
ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு ஒரு வலியும் வேதனையும் மக்களுக்கு பிரதிபலிச்ச ஒரு முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணியிருக்கார் அப்படின்றத இந்த இடத்துல சந்தோஷமா நாங்க பதிவு பண்றோம். ஏன்னா அவரு எங்க இடத்துல தான் போயிருக்காரு, எங்கள ஒருத்தரா போயிருக்காருன்றத முதல்ல எங்களுக்கு சந்தோஷம். மக்களும் அவரு தான் வின் பண்ணணும், அவர் பேசுறது தெளிவா இருக்கு, இது பண்றது தெளிவா இருக்கு, நியாயமா இருக்காரு, நியூட்ரலா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலயுமே பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. அவரும் சின்ன சின்ன தவறுகள் அவர் அறியாம பண்ணிருக்கலாம். இருந்தாலும் அவரோட ஸ்டாண்ட் அப்படின்றதா இருக்கட்டும், அவரோட கருத்து அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே தெளிவா இருந்தது. அதுதான் மக்களுக்கு பிடிக்கும். உண்மையாவும் யதார்த்தமாவும் இருந்தா மக்கள் ஏற்றுப்பாங்க, பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க அப்படின்றத முத்துக்குமரனோட விஷயத்துல இருந்து நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த சீசன்ல முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாருப்பா, ஒரு ஆண் தான் வின் பண்ணுவாரு, போன இதுல சீசன்ல வந்து அர்ச்சனா வின் பண்ணாங்க, அதனால இதுல ஒரு ஆண் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய எப்படி சொல்றது, ஒரு ஒரு மாதிரியான ஒரு டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது அது அப்படி கிடையாது. ஏன்னா இதுல நினைச்சிருந்தா சௌந்தர்யாவோ ஜாக்லினோ பவித்ராவோ வின் பண்ண வச்சிருந்திருக்கலாம் பிக் பாஸ் டீம். இல்லாம முத்துக்குமரன் அவர்கள் தான் நியாயமான ஒரு வின்னர் அப்படின்றத அவங்க அழகாவும் உண்மையாவும் சொல்லியிருக்காங்க. இதுல வேற யாராவது வின் பண்ணியிருந்தாங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசப்பட்டிருப்பாங்க. ஏன்னா முத்துக்குமரன் வின் பண்ணலைனா. ஏன்னா நீங்க பார்த்த வரைக்கும் நிறைய விஷயங்களா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி எல்லாமே உள்ள இருந்ததுங்க. ஒரு எமோஷனல், ஒரு லவ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் உடைச்சி இதுதான் அப்படின்றத காட்டும் பொழுது உள்ள போயிட்டு வந்த, அதாவது எவிக்ட் ஆன எல்லாருமே வந்து சொன்ன ஒரே ஒரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். யார் வின் பண்ண போறாங்க? முத்துக்குமரன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன். யார் வந்து நியூட்ரலா விளையாடுறாங்க? முத்துக்குமரன். சோ எங்க பார்த்தாலும் முத்துக்குமரன் அப்படின்ற பட்சத்துல சோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன். சரி, ஓகே, இவரை பத்தி நிறைய பேசிட்டோம். அந்த ரன்னர் அப் அப்படிம்பாங்கல்ல, அது யாரு அப்படின்றப்பதான் சௌந்தர்யா வந்து பிஆர் டீம் வச்சிருக்காங்க. சௌந்தர்யா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு கால் ஆப்ஷன் வச்சு அவங்களுக்கு ஓட்டு நிறைய வாங்கிட்டாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வச்சு, நிறைய சோசியல் மீடியால வச்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பதான் ஓட் விழும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க விளம்பரப்படுத்தினாங்க. அப்படிலாம் பேசப்பட்டு இருந்தாங்க. இங்க அப்படி பண்ணியிருந்தா அவங்க ரன்னர் அப்பா வந்திருக்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 8 ரன்னர் அப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் விஷால் அவர்கள். அந்த மனுஷன் ஒரு மாதிரி காதல், ஒரு மாதிரி கலகலப்பு அப்படின்னு போனாலுமே கூட தர்ஷிகா விஷயமா இருக்கட்டும், கடைசியா அன்ஷிதாவோட பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அன்ஷிதாவும் விஜய் விஷால் அவர்களும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும் நிறைய பார்க்கப்பட்டுச்சு. சரி, அது நம்ம பர்சனல், நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஆனா இங்க பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. சாச்சனா வந்து நீ வந்து ஒரு பிளே பாயா இருக்க அப்படின்லாம் சொன்னாலுமே கூட விஜய் விஷாலோட ஆர்மி என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஓட்டு தட்டி பறக்க விடுறாங்க. ரன்னர் அப்பா விஷால் அவர்கள் வராங்க. இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே சின்ன சின்ன கேள்விகள் வந்தாலுமே கூட சௌந்தர்யாவா விஜய் விஷாலா வரும் பொழுது ஹானஸ்டா விஜய் டிவி அவர்கள் அந்த பிக் பாஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் விஷால் தான் அப்படின்னு வின்னர் முத்துக்குமரனாவும் ரன்னர் அப்பா விஜய் விஷாலாவும் இங்க வந்து பதிவிடுறாங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வராங்க சவுண்டு, அதாவது சௌந்தர்யா வந்து சமீபத்துல பசங்களோட எல்லா ஜென்ரேஷனோட கிரஷாவும் சௌந்தர்யா இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட மேனரிசமா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவங்க வந்து பேசக்கூடிய சின்ன சின்ன அந்த கியூட்டான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரசிக்கும்படி இருந்தாலுமே கூட அவங்க தான் இப்போ வந்து கனவு கன்னியா விளங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 3வது இடத்துக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஃபைனல்ல 3வது இடத்துல நம்ம சவுண்டு இருந்திருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல நாங்க பதிவிடுறோம். அதுக்கு அடுத்தது யாரு? பவித்ராவா ரயானா அப்படின்னு வரும்பொழுது பவித்ரா என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பவித்ரா அவர்கள் எங்கேயுமே நெகட்டிவா வந்து சேர்த்துக்கல. ஆரம்பத்தில் அவங்களோட பிளே நல்லா இருந்தது. அந்த கேர்ள்ஸ் டீமோட நிறைய விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, எல்லாமே இருந்த வண்ணத்துல இதுல வந்து சமீபத்தில் அவங்க வந்து எங்கேயுமே நம்ம தப்பான விஷயமும் கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாதுன்ற தெளிவா இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க ஸ்மூத்தா பிளே பண்றாங்க. அதனாலேயே இந்த பிக் பாஸ் சீசன் 8 இந்த கடைசியா அந்த 5வது இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். 4வது இடத்துல யாருன்னே தெரிஞ்சிருக்கும், ரயான் வந்து ஏர் கலரிங் எல்லாம் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தம்பி நீ வச்சுக்கிறா அப்படின்ற மாதிரி 4வது இடத்த வந்து ரயான் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் பிக் பாஸ் சீசன் 8 அந்த 5 பேர் உள்ள இருந்தாங்களோ 5 பேரோட லிஸ்ட். முத்துக்குமரன், விஜய் விஷால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு, அதாவது சௌந்தர்யா, ரயான், பவித்ரா, இவங்க 5 பேரும் சொல்லியாச்சு. என்ன நடக்க போகுது, எவ்வளோ ப்ரைஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். ரொம்ப சந்தோஷமாகவும் அவரோட எமோஷனல் நேற்று வந்து கணக்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதி அவர்களா இருக்கட்டும், அவருமே வந்து நினைச்சிட்டே இருப்பார், ஓகேடா அந்த பையன் வின் பண்ணிட்டான்டா அப்படின்ட்டு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும்
பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸாக தான் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பிக் பாஸே மறந்துட்டாங்க. என்னடா இப்படி போயிட்டு இருந்தா எப்பட்றா அப்படின்ட்டு ஒரு கோடை போட்டு இந்த பழைய விசு படத்தில் வரும்பொழுது நீ இந்த பக்கம் காலை வச்சுப்பார், நீ இந்த பக்கம் காலை வச்சுப்பார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து தொடங்கப்பட்ட பிக் பாஸ் சீசன் 8 வந்து என்னதான் பிக் பாஸ் டாஸ்க்ல தர கண்டென்ட்டையும் மீறி அங்கே உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் தான் வழக்கம் போல பேசப்பட்டுச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 8மே வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பொழுது இல்லை, மக்கள் எந்த விஷயத்தையுமே வந்து போலித்தனம் இல்லாம கொடுத்தோம் அப்படின்னா உள்ள கண்டென்ட் கான்செப்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு டீம் இருந்தாலுமே கூட அதை வந்து அதை பார்த்து அந்த 1 மணி நேரமும் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து, ஏன்னா 24 ஹவர்ஸில் பார்க்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருந்தாலுமே கூட மக்கள் டிவியில் பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டாக தான் இந்த இது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்க, ஃபைனலாக நம்ம மீண்டும் ஒரு முறை இந்த 5 நபர்களுக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களாம் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மக்களோட அன்பை சம்பாரிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் தோணுச்சு. தீபக்கா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், ஜாக்லின் கடைசி வரைக்கும் போராடினாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்துங்க சீசன் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அவங்க எங்க ஃபைட் பண்ணணும், எப்படி கண்டென்ட் கொடுக்கணும், கண்டென்ட்டுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணல, ஆனா எப்படி அங்க ப்ளே பண்ணணும், பிக் பாஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்ச ஒரு பொண்ணா தான் நம்ம ஜாக்லினை பார்க்கப்பட்டோம். அவங்கள வில்லனாலாம் சில நேரங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, என்ன வேணா இருக்கட்டுங்க, ஆனா அவங்க கரெக்டா ப்ளே பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவங்க தான் ஓட்டிங் லிஸ்ட்ல கூட 2வதா இருந்தாங்க. அந்த பிரைஸ் மணியை வின் பண்ணிட்டு உள்ள வந்திருந்தாங்கன்னா ஜாக் இந்நேரம் ரன்னர் அப்பா ஆயிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது, வின்னரா கூட ஆயிருந்திருக்கலாம். இருந்தாலும் ஜாக்கோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் நம்ம வந்து கண்டிப்பா இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். இப்போ திஸ் டைம் டு செலிப்ரேட் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் என்ன? முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீசன்லையும் எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறும். நன்றி.